நான் ரொம்ப ஃபேமிலி, ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆக்சுவலி 10க்கு 10ல் தான் நாங்கள் இருந்தோம், லாய்ட்ஸ் ரோடில் ஒரு 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 காலனியில். நான் பசி தாங்க மாட்டேன், வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் கல்யாணமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரும். அது அப்போ தப்புன்னு தெரியல, எங்களுக்கு பசி சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலை. கல்யாண மண்டபத்துக்கே நான் வேலைக்கு போனேன். 2 ரூபா ஒரு நாளைக்கு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். 9 வயசு 10 வயசில் எச்எல் எடுக்கிற வேலை தான் எனக்கு முதல்ல. கேப்டனாக இருந்தேன், வெயிட்டராக இருந்தேன், கேஷியராக இருந்தேன். அங்கே தான் குக்கிங்லாம் கற்றுக்கிட்டேன். பிரியாணி போட அந்த மாஸ்டர் கூடயே நான் நின்று வெங்காயம் வெட்டுவேன். என்ன மாதிரி ஸ்பீடாக வெங்காயம் யாரும் வெட்ட முடியாது. 3 மாசத்துல அவன் மூடுறான் பாரு. ஒழுங்கா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தான், புரோக்கரா இருந்தான். அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கான ஒரு கூட்டம். இதுல 1/2 ஏக்கர்ல 300 சீட்டர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்க வீக்கெண்ட்ல எல்லாம் 300 சீட்டும் ஃபுல்லாகி வெளியே வெயிட் பண்ணுவாங்க. நான் வட்டிக்கெல்லாம் தண்டெல்லாம் காசு வாங்கினவன். நான் முதல்ல எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன். கடவுள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். சீரியஸா நான் ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தேங்க. இதெல்லாம் சொல்லாம எனக்கு தெரியாது. ஒரு நாள் முடிவு பண்ணி அப்படி தூக்கி போட்டதுதான். எச்சலை எடுத்தவன் நானு, சைதாப்பேட்டையில ஓட்ட ஜெட்டி வித்தவன் நானு. இன்னைக்கு நான் சீன் போட்டா சிரிக்க மாட்டாங்க. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை செஞ்ச ஆள் நானு. 4 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆனா இன்னைக்கு 4 மணி நேரம் தான் வேலை செய்யறேன். அது கூட வேலை செய்யறது இல்லை. உண்மை சொல்றதுல என்ன இருக்கு? மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட்ல இருக்கும். ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நபீல் சார், ஃபவுண்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ். நீங்க பார்த்துருப்பீங்க, சென்னையில் பல இடங்கள்ல இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். அவருடைய இன்டர்வியூ தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய வந்து சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சேரை பார்த்துருக்கோம். நிறைய மோட்டிவேஷன் சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருந்தாலும் சரி, இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன்மா, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். உங்க பக்கத்துல உட்காரும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வருது. சும்மா சொல்ல, நிச்சயமா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு பிஸியான ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், ஒரு பிசினஸ் மேன் லைஃப்ல அதுவும் நீங்க வந்து உங்களுடைய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் சார்? இப்போ கேட்குறீங்களா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேட்குறீங்களா? இப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு வேலையும் இல்லை, சும்மாவே இருக்கேன் நானே. ஐ கீப் மை செல்ஃப் பிஸி பிகாஸ் ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் அ சிஸ்டம். மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். நான் ஒர்க் பண்ணுறதே இல்லை. நான் சின்னதுலேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவோடு தான் நான் ஆரம்பித்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணணும்னு. நான் இப்போ சும்மா இருக்கிறதுக்கு என்னால் முடியல. அதனால பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே போய் ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு மீட் பண்ணிக்கிட்டு என்னோட ஸ்டாஃப்ஸோட விளையாடிக்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் பாசிங் மை டைம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ரிலாக்ஸ்டு. நான் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன். இப்போ 3ஆம் தேதி சைனா போகிறேன், 16ஆம் தேதி தான் வருவேன். வந்து ஒரு 4 நாள் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி துருக்கி போகிறேன். ஆமாம், அங்கே போய் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே என்ன புதுசாக வந்திருக்குன்றதை பார்த்து அவங்ககிட்டயே நான் என் கார்டை கொடுத்து பர்மிஷன் வாங்கி கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். கிச்சனுக்குள்ளே ஏன்னா ஒவ்வொரு நாடுக்குள்ள வந்து புதுசாக இருக்குது. வெளிநாடுகளுக்கு வந்து 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த புதுசு இந்தியாவுக்கு வருது, முக்கியமாக சென்னைக்கு வருது. ஸோ எனக்கு புதுசாக ஏதாவது கொண்டு வரணுன்றதுல ரொம்ப ஆர்வம். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுறேன் அதிகம். ஆரம்ப கட்டத்தில் அப்படி கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்ச ஆள் நான். 4 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆனால் இன்னைக்கு 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறேன். அது கூட வேலை செய்யறது இல்லை. உண்மை சொல்றதுல என்ன இருக்கு? ஆமாம், நான் முடிவு பண்ண வேலை செய்யக்கூடாதுன்னு நீ வேலை செய்யறது கிடையாது. வேலை செய்யறதுனால தான் உங்க கூட உட்காந்து என்னால் பேச முடியுது இல்லையா? ஆல்மோஸ்ட் மாசத்துல முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்துல கஷ்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்துல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, நம்மளுடைய நல்லது கெட்டது, அதாவது கல்யாணம், எத்தனையோ கல்யாணங்கள், சொந்தக்காரங்களோட கல்யாணங்கள்லாம் ஆரம்பத்தில் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஊர்ல இருக்கும், என் வைஃப் ஷீஸ் ஃப்ரம் கேரளாவில் இருக்கும். ஆனா இங்க நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா காலையில பர்ச்சேஸும் நான் தான் பண்ணுவேன். ரெஸ்டாரண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஸ்னஸ் அவர் வந்து 12 to 12, மதியம் 12லிருந்து இரவு 12 வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 6 மணிக்கு நான் கோயம்பேடு மார்க்கெட் போவேன். நான் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐ வாண்ட் டு லேர்ன் இனிஷியல் ஸ்டேஜஸில். 6 மணிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து கிச்சனில் கொடுத்துட்டு 10 மணிக்கு தான் என் ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க. ஆனால் 6 மணிக்கெலாம் நான் திறந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் மட்டும் வருவாங்க. ஒரு 7 மணிக்கு லேடிஸ், அவங்க கூட சேர்ந்து அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் 10 மணிக்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க, கிச்சன் ஸ்டாஃப்ஸு, சர்வீஸ் ஸ்டாஃப்ஸு, அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமருங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு, அவங்ககிட்ட ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு, அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு விரும்புகிறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நைட்டு 12 மணிக்கு கடை மூடினதுக்கப்புறம் 1 மணி நேரம் கடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 1 மணி 12 மணிக்கு தான் மூடுவேன். அதுக்கப்புறம் க்ளீன் யார் பண்ணுவான்? க்ளீனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணிக்கு முடிச்சுட்டு 1:30-2 மணி ஆகும்.
திருப்பி 6 மணிக்கு நான் போவேன். அப்படி கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு 1 மணி நேரம் வேலையெல்லாம் இல்லைங்க. உண்மையை சத்தியமாக சொல்றேன்னா வேலையே பண்றது இல்லை. எல்லாமே ஆட்கள் இருக்காங்க. the system is working. அந்த சிஸ்டமை கிரியேட் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 1000 பிரான்ச் ஆரம்பிச்சா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆமா, அந்த சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது சிஸ்டம்னா $1 மில்லியன் கேள்வி மாதிரி. அந்த சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு, ஒரு டைம் பீரியட் இருக்கும். ரொம்ப டைம் ஆச்சுங்க. இட் டுக் 4-5 years for me to create a system. நிறைய சிஸ்டம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஆரம்பத்தில். பட் ஐ didn't give up. திருப்பி வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணேன், அதுவும் ஃபெயில். திருப்பி கிரியேட் பண்ணுவோம், அதுவும் ஃபெயில். அட் லாஸ்ட் ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆச்சு, அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அந்த சிஸ்டத்தை அப்பப்போ லைட்டாக மாடிஃபை மட்டும் பண்ணிப்பேன். ஆனால் அந்த சிஸ்டம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க. சிஸ்டம் இல்லைனா பிஸ்னஸே கிடையாதுங்க. சிஸ்டம் இல்லைனா இன்னைக்கு அவன் வந்து இஸ் நாட் என்டர்பிரனர், இஸ் நாட் பிஸ்னஸ் மேன், இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஒருத்தன் வந்து அவன் இல்லாமல் அந்த வியாபாரம் நடக்கலைன்னா அவன் வேலை செய்யறதுக்கு ஈக்குவல் தான். வேலை செய்யறவனாவது லீவ் எடுத்தா வேற யாராவது இருப்பாங்க. இவன் வேலை செஞ்சு இவன் கடையிலேயே இவன் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த கடை மூடிட்டு தான் அவன் நல்லது கெட்டதுக்கு போக முடியும். அவன் வேலைக்காரன் தானே. அது அழகா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் அண்ட் பிசினஸ் மேன் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது அழகா இந்த வார்த்தை. எக்ஸாக்ட்லி. ஐ நெவர் வாண்டட் டு பி a self employed. I want to be a businessman. I want to be an entrepreneur. நம்ம இல்லனாலும் எல்லாமே நடக்கணும். அது it took lot of time but I made it. ஆமா. இப்போ வந்து ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. அண்ட் மோர் ஆஃப் குக்கிங் இந்த இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமைக்க தெரியுமா சார்? டெஃபினெட்லி. என்ன இப்படி கேட்டீங்க? நம்மளுக்கு தெரியலனா அது பிசினஸ் எப்படி பண்ண முடியும்? நான் ஆக்சுவலி ஒரு ஃபுட் லவர்ங்க. நான் ஆக்சுவலி ஒரு ஃபுட் லவர். நான் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன்றது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். பட் ஷார்ட்டா சொல்லி நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஃபேமிலி, ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆக்சுவலி 10க்கு 10ல தான் நாங்க இருந்தோம். லாய்ட்ஸ் ரோட்ல ஒரு ஒரு காலனில. நான் 10க்கு 10னா 100 சதுரடி, சும்மா இவ்வளவுதான். 6 பேர் நாங்க, 4 சிப்ளிங்ஸ், அப்பா அம்மா சேர்த்து 6 பேர். ஓகே. நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுட் லவர். நல்லா சாப்பிடுவேன். நீங்க வந்து போது கூட கேட்டீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல அதுதான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சாப்பாடு தான் எனக்கு எல்லாமே. சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். ஸோ எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்க 6 பேருக்கு 4 இட்லி வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அங்கே ஒரு 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 ஹோட்டல் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் தான் அம்மா இட்லி வாங்குங்க. அது காரணம் என்னன்னா அங்கே சாம்பார் சட்னி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிட்ட கொடுப்பாங்க. காலையில் எங்களுக்கு இட்லி வாங்கி சர்க்கரையில் முக்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு அந்த சாம்பார் சட்னி யூஸ் பண்ணிப்பாங்க. எதிர்க்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, நல்வாழ் கல்யாண மண்டபம்னு. அங்கே நான் எத்தனையோ வாட்டி நான் என் சிஸ்டரை தூக்கிட்டு போய் உள்ளே கூட்டு போயிடுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது 5 வயசு 6 வயசு கதை சொல்கிறேன். நான் பசி தாங்க மாட்டேன், வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் கல்யாணமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரும். அது அப்போ தப்புன்னு தெரியல, எங்களுக்கு பசி, சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த வாட்ச்மேன் எங்களை கண்டுபிடிச்சி துரத்தி விட்டேன். இனிமேல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உதப்படுவீங்கன்னு எங்கள் 2 பேரையும் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துக்கே நான் வேலைக்கு போனேன். அந்த இடத்துல 2 ரூபா ஒரு நாளைக்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். 9 வயசு 10 வயசில் எச்சல் எடுக்கிற வேலை தான் எனக்கு முதல்ல. அது சாப்பாட்டுக்காக, அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்காக இல்லை. அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வடை பாயசம் சாப்பாடு கொடுப்பாம பாருங்க. அந்த சாப்பாட்டுக்காக ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன், எச்சல் எடுக்கிற வேலைக்கு போவேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கவர் கையில் எடுத்து வச்சிருப்பேன். மீதி எல்லாத்தையும் அதில் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுப்பேன். அவ்வளோ கஷ்டம். அப்போ மைண்டில் நினைச்சேன்ப்பா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம்டா. எதுக்கு? நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிடணுன்றதுக்காக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி அந்த மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரியல் எஸ்டேட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். ஃபர்ஸ்ட் கல்பாக்கத்தில் ஒரு லே அவுட் ஒன்று போடும்போது அங்கே கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். வெறும் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பித்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரமே நடக்காது. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் பள்ளிக்கரணையில் ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலில் நான் போய் கற்றுக்கிறதுக்காக போனேன். நீங்கள் கேட்கக்கூடாது 6 மாதத்துல எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் கற்றுக்க முடியாது 6 மாதத்துல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் என்னால் கற்றுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இறந்து போகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருப்பேன். எப்போ ஒருத்தன் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறானோ, லேர்ன் பண்ணுறோனோ, அவனால தான் சக்ஸஸ் ஆக முடியும். நாலேஜ் இஸ் எவ்ரிதிங். நாலேஜ் இல்லைன்னா அந்த துறையில், இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. அங்கே போய் கேப்டனாக இருந்தேன், வெயிட்டராக இருந்தேன், கேஷியராக இருந்தேன், குக்காக இருந்தேன். அங்கே தான் குக்கிங்லாம் கற்றுக்கிட்டேன். பிரியாணி போட அந்த மாஸ்டர் கூடயே நான் நின்று வெங்காயம் வெட்டுவேன். என்ன மாதிரி ஸ்பீடாக வெங்காயம் யாரும் வெட்ட முடியாது. ஒரு வாரம் 10 நாளில் சூப்பராக வெங்காயம் வெட்ட கற்றுக்கிட்டேன். இந்த ரோட்டி நான்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, மாவு இவ்வளோ கொடுத்துருவாங்க, தண்ணி ஊற்றி பிசைவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அது பிசைறது தான் இருக்குது. அது டேஸ்ட்டு நல்லா பிசைஞ்சா பூ மாதிரி வரும். நான் ரொட்டியெல்லாம் சரியா பிசைலன்னு வைங்களேன், ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் நல்லா கேட்பாங்க கஸ்டமர்ப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு பெருமையாக இருக்கும். அப்படியே ஒன்று கற்றுக்கிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்தீங்க அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். பிஸ்னஸே நடக்காது. பல நாட்கள் போனியாகவே நான் ரிட்டர்ன் போயிருக்கேன். அப்படியெல்லாம் போனேன். நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்டா ஒழுங்கா நீ புரோக்கராக இருந்தல,
புரோக்கர்னா தப்பாலாம் எதுவும் நினைச்சிடாதீங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர். இப்போ மீடியேட்டர்னு சொல்றாங்க, அப்போ இப்போ கன்சல்டன்ட். ஆனா முதல்ல புரோக்கர் என்ன, ஆனா புரோக்கர் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ புரோக்கராக இருந்தேன். அப்படியே அதுல வர்ற இந்த லேண்டெல்லாம் விற்றா 5000 10,000 கிடைக்கும் கமிஷன், அதெல்லாம் தூக்கி ரெஸ்டாரண்ட்லேயே போட்டுக்கிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னாங்க. பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்க, பாரு 3 மாசத்துல அவன் மூடுறான் பாரு, ஒழுங்கா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தான், புரோக்கராக இருந்தான், அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த இடத்துல போய் சூஸ் பண்ணுங்க. 100 ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே இருக்கு இந்த கல்பாக்கத்தில். ஏன்னா அதே ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பிரியாணி, சிக்கன் அதெல்லாம் இருக்கு. இங்கே விட்டுட்டு ஏன் உள்ளே வந்து சாப்பிடணும், இது விளங்காது, வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஏறிச்சு. முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொல்கிறாங்கல்ல. என் வீட்டில் எல்லாருமே எங்கள் அம்மாவை தவிர எல்லாருமே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மை வைஃப். சொல்கிறதுல என்ன இருக்குது, வேணாம் இது வேணாம். ஏன்னா மாதம் காசு கையிலேருந்து போட்டுருக்கு. எவ்வளோ நாள் தான் மாதம் வாடகையும், ஏற்கனவே 1008 பிரச்சனை, 1008 கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை. அது நடுவில் இதை வேற திறந்து இதில் வேற பிரச்சனை. காசே இருக்காது. எதையாவது விற்று என் பொண்டாட்டி நகையெல்லாம் போட்டு வந்தா கல்யாணத்துக்கு, எல்லாமே ரோட்டி ஆச்சு, நானாச்சு, பிரியாணி ஆச்சு, எல்லாம் காலியாச்சு. பல நாட்கள் அந்த சாமான்லாம் நாங்களே சாப்பிடுவோம், மீதியை குழி நோண்டி புதைச்சிட்டுலாம் போன நாட்கள் இருக்கு. ஏன்னோ வேணாம், எதுக்கு திருப்பி நீ புரோக்கராகவே போ, ரியல் எஸ்டேட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ 3 மாசத்துல மூடுவேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது இதில் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட நான் பண்ணேன். இந்த மார்க்கெட்லாம் பல்லாவர சந்தைலாம் இருக்குல்ல, அங்கே போய் நிறைய பறவை, ரேபிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கூண்டு கட்டி போட்டு அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் மினி ஜூ அப்படின்னு போட்டு நோட்டீஸ் அடித்து நானே கொண்டு போய் கல்பாக்கத்தில் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஒரு கஸ்டமர், 2 கஸ்டமர், 3 கஸ்டமர் அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், யோசிச்சேன், எல்லாரும் மாதிரி நம்ம பண்ணா பிசினஸ் எப்படி நடக்கும், வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதை மாத்தினேன். சீ ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வந்து, கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்குள்ள கொண்டு வந்தேன். கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. 8 மாசம் 9 மாசம் மாசம் 50,000 1 லட்சம் என் பாக்கெட்ல இருந்து போட்டுட்டு இருந்தேன். லாஸ் ஆச்சு. ஒரு 10வது மாசமா என்னமோ பாத்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 ரூபா அதுலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சது. 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நான் 16 சேர் போட்டு கடையில் 100-150 சேர் போட்டும் அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் அந்த ஒரு அரை ஏக்கர், அந்த ஒரு 10-15 ஏக்கர் வாங்கிட்டு அந்த இடத்துல, அந்த ஏரியாவில் கல்பாக்கத்தில், அதில் அரை ஏக்கரில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். 300 சீட்டரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கே வீக்கெண்ட்லலாம் 300 சீட்டும் ஃபுல்லாகி வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே காரணம், என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அதனால ஜெயிச்சு காட்டணும்ன்ற ஒரு வைராகத்திலே பண்ணேன். அதனால இன்னைக்கு 21 பிரான்ச், 21 பிரான்ச்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இப்போ பைப் லைன்ல ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. 2028 முதல்ல 2030 எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன், 2028க்குள்ள 100 பிரான்ச் நான் பண்ணியே தீருவேன். நிறைய பேர் இப்போ என்னால் முடியாதுன்றாங்க. அன்னைக்கு பண்ணி காட்டும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, ரெஸ்டாரண்ட்ல முதல்ல வேணாண்டா இதெல்லாம் வேஸ்ட்னு சொன்னாங்கல்ல. நான் நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் முதலே நினைச்சேன், நபீல் எப்படியாவது ஜெயிச்சிருவான். அதே டைலாக் அதே இப்போ அப்படியே மாற்றி சொல்றாங்க. நான் அன்னைக்கே சொன்னல, அவன் அப்படியும் முன்னுக்கு வந்துருவான். யார் சொல்றது வேணாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ தோத்துருவ, நீ நடு ரோட்டுக்கு வந்துருவ, நீ பிச்சை எடுக்க போற, நீ வீணா போயிடுவேன்னு சொன்னவங்கலாம் நான் முதலே நினைச்சேன், இவன் மேலே வந்துருவான், முன்னுக்கு வந்துருவான். இன்னைக்கு சொல்றாங்க. இது ஐ திங்க் the message is conveyed. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், நபீல் சார் எப்படி இவ்வளோ லக்ஸுரியஸா வாழ்றாரு, இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படின்றவங்களுக்கு தெரியணும் எப்படி இப்படி அப்படின்றத. ரெண்டாவது இப்போ ஈவன் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம், ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டோம், அந்த ஃபீல்டை பத்தி அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒரு ஐடியா வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது வேற ஒருத்தரை வச்சு செஞ்சு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் கொண்டு வந்துடுறாங்க. பட் ஐ திங்க் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நிறைய சக்ஸஸ் ஆனவங்க சமைக்க தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்குவம் தெரிஞ்சவங்க தான் இதுல ரொம்ப சக்ஸஸ் ஆயிருக்காங்க. 100 உண்மைங்க. நம்மளுக்கு தெரியாத இந்த பிசினஸ் இல்லைங்க, யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ். வேர்கடல வியாபாரம் பண்ணா கூட அந்த வியாபாரத்துல நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். உங்களுக்கு அந்த துறையை பத்தி நாலேஜ் இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நீங்க டே பை டே நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாம் தெரியும் நினைச்சா உன்னுடைய வளர்ச்சி அங்கேயே நின்று போயிடும். இது டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாலேஜ் இஸ் எவ்ரிதிங். ஓகே, எனி பிசினஸ், எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ன்றது நம்ம புதுசா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த நாக்கை நம்ம திருப்திப்படுத்த முடியும். புதுசா எவ்ரி வீக் ஏதாவது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நிறைய. ஆமாம்.
ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்க நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கனவு இருக்கும். பிஸ்னஸ் கனவாக இருக்கலாம், இல்லைன்னா ஐடியாவாக இருக்கலாம், இல்லை நமக்கு பேக்கப் பிளான் அப்படின்றது கூட பிஸ்னஸை வச்சிருக்காரு வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நீ வந்து இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் கடை வச்சுக்கிட்டேன்னா பொழைச்சிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இட்லி கடை போட்டுக்கிட்டா பொழைச்சிக்கலாம், இல்லை டீ கடை இப்போ ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, பல ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, அது மாதிரி போட்டுக்கிட்டேன்னா நமக்கு வேலை இல்லைனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இது என்ன மைண்ட் செட்டில் இவங்க இதை யோசிக்கிறாங்க? அப்படி யோசிக்கிறவங்களால பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸ் ஆக முடியுமா? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இது எப்படின்னா, தூங்கும்போது கனவு காணுவாங்க தெரியுமா, அந்த கதை தான். தூங்கும்போது காண்ற கனவு வேற, உங்களை தூங்க விடாமல் செய்கிற கனவு வேற. ஒரு கனவு உங்களை தூங்க விடாமல் செய்துன்னா நீங்கள் பொழைச்சிக்கலாம். தூங்கும்போது வெறும் தூங்கும்போதே நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த எந்த இலக்கையும் நீங்கள் அடையவே முடியாது. அது மாதிரி தான் மற்றவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஜாபில் இருந்து உங்களுக்கு கனவுகள் பெருசாக இருந்தால் நீங்கள் நேர்மையாக அந்த ஜாபில், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்லையாக இருந்தாலும் சரி, நேர்மையாக நீங்கள் அந்த ஜாபில் இருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் உங்கள் கனவுகளை நீங்கள் அடைய முடியாது. கனவுகள் பெருசாக இருந்தால், நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னோ கனவுகளை பெருசாக காணுன்னு சொல்லுவேன். அப்துல் கலாமும் அதுதான் சொல்கிறாரு, அப்துல் நபீலும் அதை தான் சொல்கிறேன், பெருசாக காணுங்கன்னு சொல்லுவேன். உலகம் சொல்லும் பேராசைப்படாதன்னு, நான் சொல்கிறேன் நீங்கள் பேராசைப்படுங்க. பேராசைப்பட்டால் மட்டும்தான் ஆசைப்பட்டதை அடையவே முடியும். ஜஸ்ட் மற்றவங்க ஆரம்பிச்சதுனால நம்ம ஆரம்பிச்சா அந்த மாதிரி சக்ஸஸ் ஆக முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா அவங்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ லைஃப்ல வந்து அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க சக்ஸஸ் ஆயிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் சேலஞ்சஸையும் பெயினையும் ஃபெயிலியர்ஸையும் ஃபேஸ் பண்றதுக்கு முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கணும். பேசிக் இதெல்லாம் நீங்க தயார் பண்ணிக்காம காசு இருக்குன்றதுனால ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்பவே சொல்றேன், உங்களுக்கு ஒரு நாலேஜும் இல்லாம ஒரு ஐடியாவும் இல்லாம நீங்க ஃபெயிலியருக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்காம நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க, சக்சஸ் ஆகவே முடியாது. உண்மையாவே உங்க கனவு வந்து பெருசா இருந்து அந்த கனவு அடையணும்னு உங்களுக்கு வெறி இருந்து அந்த கனவு உங்களை தூங்க விடாம செஞ்சா 100% காசே உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஆக முடியும். அதே நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன், உங்களுக்கு அதை அடையறதுக்கு, அதை ஆரம்பிக்கிறதுக்கு, நீங்க ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிமுறைகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, கடன் தாங்க இருந்தது பிசினஸ் ஆரம்பிக்கும் போது. என்னுடைய கனவு தாங்க இன்னைக்கு என்ன ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கு. எங்க அம்மாவோட மோட்டிவேஷன், கடவுளுடைய ஆசீர்வாதம், என்னுடைய கனவு. ஏர்போர்ட், அதாவது என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லாத போதே நான் பிசினஸ் கிளாஸ்ல ஃப்ளை பண்ணவங்க. நீங்க போயிருக்கீங்களா? பாஸ்போர்ட் இல்லாம பிசினஸ் கிளாஸ்ல யாராலும் போக முடியுமா? லைசன்ஸ் இல்லாம நான் ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டினவங்க. ஓட்ட முடியுமா உங்களால? நான் ஓட்டினவங்க, சீரியஸா சொல்றேன். லேண்டே இல்லாம நான் ஒரு பெரிய பங்களா கட்டினவங்க. நான் அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன், அந்த வீட்டுல இருக்கிற ஸ்விமிங் பூல்ல நான் குளிச்சிருக்கேன். ஆனா என்கிட்ட லேண்டே இல்ல, ஆனா அங்க வீடு கட்டியிருக்கேன். நான் அதுலயே வாழ்ந்தேன். இன்னைக்கு உலகம் முழுக்க நானும் என் ஃபேமிலியும் பிசினஸ் கிளாஸ்ல போறோம்னா அது காரணம் அன்னைக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத நேரத்துல கூட டிவியில ஃபிளைட்டை காட்டினாங்கன்னா நான் என்னுடைய ஃபேமிலியோட BMW போய் ஏர்போர்ட்ல இறங்கி அங்க பிசினஸ் கிளாஸ்க்கு வந்து வாசல்லே வந்து வெல்கம் பண்ணி கூட்டு போவாங்க தெரியுமா உங்களுக்கு? பியூட்டிஃபுல்லா அந்த லேடிஸ் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. நான் அப்படியெல்லாம் முதலே விஷுவலைஸ் பண்ணிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி விஷுவலைஸ் பண்ணுவேன் பிசினஸ் கிளாஸ்ல ஃப்ளை பண்ற மாதிரி. நான் இன்னைக்கு பிசினஸ் கிளாஸ்ல ஃப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் அதுக்குள்ள வழியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனா உங்களுக்கு கனவு இல்லைன்னு வைங்களேன், சும்மா ஒரு ஸ்டாண்ட், சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓட்டினா என்னங்க ஆகும்? அங்கேயே தான் நிற்கும். நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க, டைம் போகும், வயசாகும், ஆனா அங்கேயே தான் இருப்போம். அது மாதிரிதான் உங்களுக்கு கனவு இல்லாம நீங்க ஏதாவது ஒரு முயற்சியில நீங்க இறங்குனீங்கன்னா சக்சஸே ஆக மாட்டீங்க. கனவு தான் முக்கியம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கூட இருக்கவங்க இருக்கட்டுமே, அவங்க வந்து கேட்பாங்க, நானும் ஒன்று மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் என்ன வழக்கமாக கேட்கும்போது? நான் தாராளமாக ஆரம்பி, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் பண்ணுறேன். ஆனால் இதுக்கெல்லாம் நீ தயாராகிக்கோ. நம்பர் 1 நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ.
நாலேஜ் இல்லாமல் ஆரம்பிக்காத. நம்பர் 2 கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இது என்னுடைய சன்னுக்கு கூட நான் சொன்னது. என் சன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா நீ அந்த ஆரம்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே புஷ்னு காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுவாங்க. இலக்கை அடையிற வரைக்கும் நீ மெதுவா கூட போ, ஆனா நின்றுடக்கூடாது. போயிட்டே இருக்கணும். ஏங்க நிறைய பேரு கிட்ட போயிருப்பாங்க, சக்சஸ் கிட்ட போயிருப்பாங்க, கிட்ட போயிட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும், இனிமேல் இதுல நம்ம ஜெயிக்க முடியாது, நஷ்டம் ஆனாலும் அப்படியே ரெஸ்டாரண்ட் செட்டப்போட 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி செட்டப்போட. நீங்க எஸ்ஆர்எம் தானே படிச்சீங்க, அங்க வந்து ஒரு தெரு இருக்கு பாருங்க, 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 லட்சம் ரூபாய்க்கு அதை வித்துட்டு போதுண்டா சாமின்னு ஓடி வந்த கதையெல்லாம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் அந்த ஏரியா நல்ல ஏரியா. ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் நல்ல பிசினஸ் நடந்திருக்கு. ஆனா 3rd 4th 5th 6th மந்த் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் திருப்பி டேக் ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் செகண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா 10 பிரான்ச் ஓபன் பண்றதுக்குலாம் பிளான் பண்ணுவான். 3rd மந்த்ல அப்படியே 2-3 லட்சம் ரூபாய் நடந்திருக்கு, அது 1.5 லட்சம் ஆகும். அப்படிதான் ஆகும். ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கன்சிஸ்டண்டா இருந்தோம்னு வைங்களேன், 5 6 8 10 மாசத்துக்கு அப்புறம் லைட்டா ஃபிளைட் டேக் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல போகும். அந்த போர்ஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? பேஷன்ஸ் வேணுங்க, பொறுமை வேணும். விளையாட்டா ரஜினிகாந்த் இது சினிமாவா இது ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இம்பாசிபிள். திஸ் இஸ் பிசினஸ். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும், எவ்வளோ நெகட்டிவை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். முடியாதுன்னு சொல்றவங்க தான் சுத்தி இருப்பாங்க. முக்கியமா சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உன்னால முடியாது, வேஸ்ட் பண்ணாத, டைம் வேஸ்ட், நல்ல வேலை இருந்ததுல உனக்கு, ஏன் அந்த வேலையை விட்டு இதுக்கு வந்த, 3 கோடி கடன் வாங்கி போட்டியே அப்படின்னுவாங்க. எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆடிட்டோம், காலி ஆயிடும். ஆமாம், அதனாலதான் நான் தெளிவா சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், பேஷன்ஸ் வேணும், இதெல்லாம் இருக்கா, நாலேஜ் வேணும், இதெல்லாம் இருந்தா மட்டும் ஸ்டார்ட் பண்ணு, இல்லைன்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறது. சூப்பர் சார். இப்போ வந்து காம்படிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் காம்படிஷன் இருக்கும். அதில் இந்த ஃபுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிரேஸ் இருக்கு மக்கள் கிட்ட. ஏதாவது ஒரு அதுவும் விதவிதமான உணவுகள் சாப்பிடணும், விதவிதமான ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு போது அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. டெஃபினெட்லி. இந்த காம்படிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து எப்படி இந்த சர்வை பண்ணுறீங்க? உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு நான் தான் காம்படிஷன். நான் வேற யாரையுமே காம்படிஷனா பாக்குறது இல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது படூர் பிரான்ச்ல. இந்த படூர் பிரான்ச்சுக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் பிரான்ச். மகாபலிபுரத்துக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் பிரான்ச். சிங்கப்பெருமாள் கோவில் பிரான்ச்சுக்கு காம்படிஷன் எதுனா மதுராந்தகம் பிரான்ச். மதுராந்தகம் பிரான்ச்சுக்கு காம்படிஷன் எதுனா திண்டிவனம் பிரான்ச். திண்டிவனத்துக்கு காம்படிஷன் எதுனா அடையார் பிரான்ச். அடையார் பிரான்ச்சுக்கு காம்படிஷன் நுங்கம்பாக்கம் பிரான்ச். நுங்கம்பாக்கத்துக்கு காம்படிஷன் பெசனார் பிரான்ச். இப்படி என்னுடைய பிரான்ச்சுக்கு தான் நான் காம்படிஷன் வைப்பேனே தவிர என்னுடைய ஒரு பிரான்ச்சை விட அடுத்த பிரான்ச் இன்னும் பெட்டரா போகணுமே தான் நான் என்னோட தான் சண்டை போடுவேன், காம்படிஷன் வைப்பேனே தவிர மற்ற யாரையுமே என் காம்படிஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இனிமேல் பார்க்கவே மாட்டேன். உங்களை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் நான் கத்துப்பேன், நாலேஜ் கெயின் பண்ணுவேன். எங்கெல்லாம் போய் இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் போவேன், வாரத்துக்கு ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்டுக்காவது நான் போவேன். போய் அங்கே ஃபுட்டு சாப்பிடுவேன். அவங்க கிட்ட நானும் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு நான் என்ன அவங்களோட அறிமுகப்படுத்திப்பேன். கிச்சனுக்கு போவேன், அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். ஏதாவது புதுசாக இருந்தால் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் நான் காப்பி பண்ணிப்பேன். தப்பு கிடையாது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் அப்படின்ற போது ஒரு சில விஷயத்த கஷ்டப்பட்டு கற்றுருப்பாங்க. எப்படி நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு கற்றுருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்றீங்க, அது மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்றீங்க, அது எப்படி நீங்க பண்றீங்க? எப்படி உங்க சீக்ரெட்டை சொல்லி கொடுக்குறீங்க? ஆக்சுவலி இல்ல என்ன பயம் இருக்கு? கடவுள் யாருக்கு என்ன எழுதியிருக்காங்களோ அது நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு என்ன வரணுமோ அது கடவுள் எனக்கு கொடுப்பான். யாருக்கு தடுத்திருக்காங்களோ அதை யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அதனால எங்களுக்கு எங்க இஸ்லாம்ல எங்களுடைய நபிகள் நாயகம் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு என்ன தெரியுமோ என்ன இருக்கோ நீ மற்றவங்களுக்கு நீ கொடு, அதுக்கு பேர் சதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்ல. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு டெய்லரா இருந்தா இலவசமா ஒரு 4 பேருக்கு டெய்லரிங் நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. அது வந்து இறைவன் ரொம்ப விரும்புறான். ஓகே, ஸோ அது வந்து அவங்களுக்கு நீங்க மீன் பிடிக்க கத்து கொடுக்குற மாதிரி வாழ்க்கை பூரா அந்த டெய்லரிங் வேலையை வச்சு அவங்க பொழைச்சுப்பாங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் வச்சுக்கோங்களேன், ஒரு வயலின் மியூசிஷியன்
நீங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு இலவசமா அந்த மியூசிக்கை கத்து கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க பொழைச்சுப்பாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு ஷோக்கு போய் ஒரு 500 1000 ரூபாய் பொழைச்சுப்பாங்களா இல்லையா? உங்களுடைய திறமை நீங்க அவங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க வித்தவுட் எனி பெனிஃபிட் எக்ஸெப்டட். எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம நீங்க கத்து கொடுக்கும்போது அதுக்கு பேர் சதக்கா, தர்மம் அப்படின்றாங்க. சதக்காக்கு தர்மம், தானம், தர்மத்துல இது வரும். பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்ல ஆனா ஏதாவது திறமை இருக்கு, நாலேஜ். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க பாஸ் ஆகிறதுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தா அதுக்கு பேர் சதக்கா. இறைவன் ரொம்ப விரும்புறான். நீங்க ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தா கூட இந்த சதக்காக்கள் அந்த தவறுகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். இறைவன் நீங்க செஞ்ச தவறுகள் மன்னிக்கிறான். காரணம் இந்த நல்ல காரியங்கள் செஞ்சதுனால. நான் என்னுடைய பிசினஸ் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணி நான் உலகத்துல பல நாடுகளுக்கு போய் பல விஷயங்களை பார்த்து படிச்சு கத்துக்கிட்டு நான் வரேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 1 2 இல்ல, 100கணக்கான. நான் பேசவே மாட்டேன் பிரதர், ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் நான். தெரியலையே சீரியஸா. ஒரு 10 பேர் இருந்தா எனக்கு பேச்சு வராது. ஆனா இன்னைக்கு நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒரு கோர்ஸ் போனேன், லீடர்ஷிப் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போயிருந்தேன். மலேசியால, சிங்கப்பூர்ல, பல நாடுகள்ல நான் போய், துபாயில நடக்கும் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு, அங்க போவேன். நூற்றுக்கணக்கான என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கேன். என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணறதுக்காக, என்னுடைய கூச்சம் இல்லாம மக்கள் கிட்ட பேசுறதுக்காக, ஸ்டேஜ்ல ஏறி 10,000 பேர் முன்னாடி கூட இன்னைக்கு என்னால தைரியமா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் செலவு பண்ண பணமும் நேரமும். அதை நான் கத்துக்கிட்டேன். நான் ஒரு ட்ரெய்னர், நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர். எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்றது. இப்ப நீங்க நவீன், உங்க பேரு நவீன்குள்ள ஒரு நவீன் இருக்கான் தெரியுமா? உதாரணத்துக்கு நவீனுக்கு குடிக்கிறது பிடிக்காது, இல்ல வேணாம். நவீனுக்கு குடிக்கிறது பிடிக்கும், ஆனா நவீனுக்குள்ள இருக்கிற நவீனுக்கு குடிக்கிறது பிடிக்காது. நீங்க என்ன பண்றீங்க, நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு படுத்துறீங்க. காலையில ஏஞ்ச உடனே நவீன் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோமே, இனிமேல் வாழ்க்கையில பண்ணவே கூடாது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நவீன்குள்ள ஒரு நவீன் இருக்கான்ல, ஈவினிங் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, டேய் நவீன் அவர் பாக்குறாரு, அவருக்கு டெய்லி நடக்கிறதுன்னு நினைக்கிறார். அவர் பேர் என்ன? ஸ்ரீராமுக்கு நான் டெய்லி, டேய் நவீன் இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கடா. யார் சொல்றது? உள்ளுக்குள்ள இருக்கிற நவீன்குள்ள இருக்கிற நவீனை பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கூடாது. அப்ப நீங்க உங்க உள்ள நவீன் சொல்றதை கேட்டு குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போறீங்க. சோ நீங்க உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெய்னரா இருக்கிறதுனால என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியுது. என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக நான் கத்துக்கிட்டேன், அதுல எக்ஸ்பர்ட் ஆனேன். இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் நான் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன். அதை எப்படி பண்றதுன்னு நான் கத்து கொடுக்குறேன். நிறைய பேர், நீங்க ஆல்ஃபிரட் ஜோஸ்னு ஒருத்தர் நல்லா பேசுறாரு தெரியுமா? ரொம்ப பெரிய பேச்சாளர் அவர். இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் ட்ரெய்னர் இன் தமிழ்நாடு, ஆல்ஃபிரட் ஜோஸ். அவரோட யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் என்னோட ஸ்டூடெண்ட், அவர் என்னோட தம்பி. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. அவங்க டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்க என் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி அவங்களும் ட்ரெய்னர்ஸா உருவாயிருக்காங்க. சோ நான் இன்னைக்கு பண்றது சதக்கா. எனக்கு கடவுள் கொடுத்த இந்த திறமையே 4 பேருக்கு கத்து கொடுக்குறேன். அந்த 4 பேரு வருமானத்துக்கு ஒரு வழியை நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு, ட்ரைனிங்க்கு நான் மோட்டிவேட்டும் பண்றேன். அவங்க டீமை மோட்டிவேட் பண்றதுக்கும் கத்து கொடுக்குறேன். இதுதான் இன்னொரு விஷயம். இப்ப நம்ம கமெண்ட்ஸ்லயே நிறைய விஷயம் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்படி ஒருத்தர் பணக்காரராயும் காசு கையில இருந்தும் பாத்தீங்கன்னா அவர் நல்லவரா இருக்கிறாரு, இவ்வளவு இதுவா பேசுறாரு, பணிவா பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் சந்தேகம் இருக்கு மக்களுக்கு. பணம் அதிகமா என்ன கேக்குறீங்களா? உங்களே இல்ல, மக்கள் கேக்குறத நான் கேக்குறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, கேக்குறத கேக்குறேன். அதுதான் மக்கள் கேக்குறது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என்ன பத்தி என்ன கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. மத்தவங்களுக்கு பத்தி எப்படி நான் பதில் சொல்லுங்க. எங்களுக்கு பொதுவா அதாவது நீங்க இவ்வளவு பணக்காரனாகி எப்படி இவ்வளவு சிம்பிளா ஹம்பிளா இருக்கீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறீங்க, இன்னும் பணத்தை மறக்காம இருக்கீங்க. நிறைய பேர் இதுதான் கேக்குறாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் கீழேயும் போல மேலேயும் போல. திஸ் இஸ் மீ. நான் இப்படியே இருக்கேன், நேச்சுரலா இருக்கேன்.
இன்ஃபேக்ட் என்னுடைய செக்ரட்டரி கூட கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இனிமேல் ஒரு 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 பந்தாலாம் காட்டணும், எங்கே போனாலும் என்னை இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு மாலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சீன்லாம் போடணும், அப்படி ஈஸியாக அவைலபிள் ஆகிடும். அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, நம்ம அப்படி வரல. ஏங்க எச்சலை எடுத்தவன் நான், சைதாப்பேட்டையில் ஓட்டச்சட்டி விற்றவன் நான், இன்னைக்கு நான் சீன் போட்டால் சிரிக்க மாட்டாங்க. எப்படி என்னால் முடியும்? அது என்னால் முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். நான் என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். கடைசி நாள் வரைக்கும் ஜக்காத்து இறைவன் வந்து வருமானத்தில் 2.5% கணக்கு பண்ணி கொடுக்கணும்னு கட்டளை இட்டு இருக்கான். அதை நான் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கேன். சதக்கா அது வந்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம், காசு எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அதோட நம்மளுக்கு என்னென்ன இறைவன் கொடுத்த அறிவு, நாலேஜ், எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு ஏங்க அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு கிக் இருக்கு பாருங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நீங்க என்னதான் கஞ்சா அடிச்சாலும் சரி, இல்ல இன்ஜெக்ஷன் உள்ள குத்திக்கிட்டாலும் சரி, இல்ல இங்கெல்லாம் ஏதோ போட்டு அப்படின்னு இருப்பாங்களே, இழுத்தினாலும் வராத ஒரு போதை, ஒரு கிக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும் போதும், இந்த சக்காத்தும் சதக்காவும் நீங்க செய்யும் போது ஒரு கிக்கு வரும் பாருங்க. ரெண்டு விஷயத்துல எனக்கு கிக்கு வருங்க. சக்சஸ் ஆகும்போது கிக் வரும். ஒரு பிராண்டை ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிராண்டை வந்து கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி அது மேல 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 இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து அரேபியன் கார்டன்ன்றதுல ஒரு பேக் கிரவுண்ட்ல தானே நீங்க என்ன வந்து பேச சொல்றீங்க, எங்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க பிராண்டுக்கு இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு கிக்கு, இது ஒரு சந்தோஷம். எப்படி வந்து இப்போ ஒரு விஐபியா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஏர்செலோட ஓனர் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், உங்க இன்டர்வியூ பார்த்துருக்கேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாக்குறேன் அவங்க ஒரு பிலாசபரா மாறிடுறாங்களே. சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிலாசபரா மாறிடுவாங்களா? இல்ல ரெண்டு விதங்க, சிலர் மாறுவாங்க, சிலர் மோசமாயிடுவாங்க. ஓ, பணம் வந்த உடனே தலகால் புரியாம ஆட்டம் போடுவாங்க பாருங்க. நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். குடிச்சு கும்மாளம் போட்டு பொம்பளைங்க அது இதுன்னு ஜல்சா பண்ணி திருப்பி அவன் வந்து முதலையாவது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் இருந்திருப்பான். ஆனா காசு வர்றது அது இறைவன் டெஸ்ட் பண்றவன். வர ஆரம்பிச்சவன இவன் போடுற ஆட்டத்துல அவன் ரோட்டுக்கு வந்துருவான். அவ்வளவு ஆட்டம் போட்டவங்களாம் நான் பார்த்திருக்கேன். சிலர் வந்து அப்படியே மாறிடுவாங்க. இப்ப நான்லாம் வந்து புத்தன்லாம் கிடையாது. அந்த இடத்துல நீங்க அந்த டெம்ப்ட் மெயின்டைன் பண்றீங்க? நான் வந்து எல்லா மனிதர்கள் மாதிரி சராசரி மனிதன் தான். எல்லா மனிதர்களும் we are after all human being. after all. சில பேர் புது பணக்காரன் அப்படின்வாங்கல்ல. அது அது அந்த மாதிரி ஒரு 30-40% இருக்காங்க. அவங்களெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். கண் முன்னாடி ரோட்டுக்கு வந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. காசை பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே தாம் தூம்னு ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். நான் வட்டிக்கெல்லாம் தண்டெல்லாம் காசு வாங்கினவன். நான் முதல்ல எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன். கடவுள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் மேக்சிமம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்துலேருந்தும் களவும் கற்று மாறன்ற மாதிரி எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்து இன்னைக்கு வந்து நமாஸ், பிரேயரு, சக்காத்து, சதக்கா, பிஸ்னஸ்ஸு, ஆக்சுவலி இது வந்து இன்னும் சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்குது, இன்னும் போதை அதிகமாக கொடுக்குது. சீரியஸா நான் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தேங்க. இதெல்லாம் சொல்லாம எனக்கு தெரியாது. ஒரு நாள் முடிவு பண்ணி அப்படி தூக்கி போட்டது தான். கிட்டத்தட்ட 8-10 வருஷம் நீங்களே முடிவு பண்ணது? நான் முடிவு பண்ணேன். என்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் காரிலேயே ஸ்மோக் பண்ணுவேன். ஏன்னா ஸ்மோக் பண்ணவே இருக்க முடியாது. 4-5 பேக்கெட்ஸ் நான் அடிப்பேன். 8-10 வருஷம் ஆகுது இன்னைக்கு தொட்டு. ஆனா அந்த அந்த சிகரெட் போதை கொடுத்ததை விட அதிகமான சந்தோஷமும் போதையும் இன்னைக்கு எனக்கு இருக்கு. சக்சஸ், பிசினஸ், ஃபேமிலி. நீங்க வந்து எங்கேயுமே சொன்னதில்லை, யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் மேனா தெரியுறீங்க. அதே டைம்ல நீங்க வந்து உங்களோட எத்திக்ஸ் படி நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றீங்க. நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல உதவி செய்றீங்க அதை சொல்ல முடியும்? அது வேணாங்க. அது இல்ல நான் வந்து கேட்கல. அது வேணாம். வேணாமா? ஆமா ஆமா, உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பண்றீங்க? நிறைய பண்றேன். ஆனா அது என்ன மாதிரி, யாருக்கெல்லாம், அதெல்லாம் எதுக்குங்க? ஜெம்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் என் பிள்ளைங்க படிச்சாங்க. ஜெம்ஸ் இன்டர்நேஷனல்ன்றது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல் இன் துபாய், UAE. நீங்க கேட்டு பாருங்க யார வேணா. என்னமோ தெரியல, ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லாம் இட்ஸ் நாட் அபௌட் தி மணி. எனக்கு ஒரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. எனக்கு நல்ல காரசாரமா இருக்கணும். We are going to be the only restaurant which is going to be on the beach. நல்ல கவனிங்க. யாராலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. உன் ஊர்ல உன் பக்கத்து வீட்டுக்கார சோறுக்கே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காயா, முதல்ல அவனுக்கு செய்யா. ஆம்பளையும் கல்யாணம் பண்ற வீடியோ எல்லாம் பாக்குற, 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பொம்பளையும் கல்யாணம் பண்றாங்க, அது வீடியோஸ் பாக்குற, அவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரியல, புரியல. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நீங்க கேளுங்க.